தேவதைகளுடன் அந்த ஆச்சரியகரமான ராம ராவண யுத்தத்தை பார்க்க வந்த சர்வஜரான அகஸ்திய மகரிஷி இதுதான் தமக்கு சரியான சந்தர்ப்பம் என்று அறிந்து கொண்டு தமக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தால் கிடைத்திருக்கும் பரம ரகசியத்தை ஸ்ரீராமனுக்கு இந்த சமயத்தில் தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஸ்ரீராமனுக்கோ இவ்விதமான உபாயத்தை அறிந்து கொண்டுதான் ராவணனை கொல்ல வேண்டும் என்பது இல்லை. எந்த பராசக்தி மூலமாக இந்த ரகசியம் அகஸ்திய மகரிஷிக்கு கிடைத்ததோ அந்த பராசக்தியே யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பர்வத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததா வேஷான் விபர்மியகம் என்ற தேவி பாகவத வசனத்தினால் ஸ்ரீராமனாக அவதரிக்கும் பொழுது அந்த உபாயத்தினால் ஸ்ரீராமனுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆகிலும் குணாதிகைகி அனுஷ்டீயமானக தர்மக தீர்க்கேன காலேன பிரச்சயம் கமிஷ்யதி என்ற ரீதியை அனுசரித்து கீதாச்சாரியனான கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கீதா சாஸ்திரத்தை பிரசுரப்படுத்துவதற்காக புருஷர்களில் சிறந்தவனான அர்ஜுனனை நிமித்தமாக வைத்துக் கொண்டது போல் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் என்ற வேத சாஸ்திர ரகசியத்தை உலகத்தில் பகிரங்கப்படுத்துவதற்கு உத்தம புருஷனான ஸ்ரீராமனையே நாம் நிமித்தமாக வைத்துக் கொள்வோம் என்று நினைத்து அகஸ்திய மகரிஷி ஸ்ரீராமனுக்கு எதிரில் வந்து நின்று கொண்டு இந்த ரகசியமான ஸ்தோத்திரத்தை அவருக்கு உபதேசம் செய்தார்.